ஹாய், டிஸ்னியோட முஃபாசா த லைன் கிங் படம் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் மட்டும் இப்போ 100 கோடியை தாண்டி பயங்கரமா வந்து ஓடிட்டு இருக்குங்க. இதுக்கு நிறைய முக்கியமான காரணங்கள் வந்து இருக்கலாம். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு டிஸ்னி படமா இருக்கலாம், இல்ல குழந்தைங்க பாக்குற படமா இருக்கலாம், நிறைய குழந்தைங்களை இதை அட்ராக்ட் பண்ணலாம், இல்லனா இது ஒரு பெரிய பிக் பட்ஜெட் ஹாலிவுட் ஃபில்மா கூட வந்து இருக்கலாம். அதனால கூட இது நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இது பயங்கரமா ஓடினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டம்ங்க. கண்டிப்பா ஸ்டார்டம். அதுவும் தெலுங்குல நம்ம சொல்லியே ஆகணும். மகேஷ் பாபு அவர்களுடைய ஸ்டார்டம்னாலே இந்த படம் வந்து அங்க ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஈவன் அந்த படத்தை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண விதமே வேறங்க, டோட்டலா வேற லெவல்ல வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு மகேஷ் பாபு அவர்களுடைய கட் அவுட்டோ ஒரு பக்கத்துல ஒரு சிங்கத்தோட கட் அவுட்டையே வச்சு செலிப்ரேட் பண்ணதா இருக்கட்டும், இல்லைன்னா மகேஷ் பாபு அவர்களுடைய போட்டோ ஒரு பக்கம், இன்னொன்று பக்கம் வந்து ஒரு சிங்கத்தோட போட்டோ, முஃபாசாவோட போட்டோ வச்சு செலிப்ரேட் பண்ணதா இருக்கட்டும். இல்ல உண்மையை சொல்ல போனா அவங்க வந்து ஒரு மகேஷ் பாபு படம் அங்க வந்து ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிதான் வந்து இந்த படத்தையும் அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து நார்த் இந்தியால வந்து எஸ்ஆர்கே வந்து இந்த முஃபாசான்ற கதாபாத்திரத்துக்கு வந்து வாய்ஸ் கொடுத்திருக்காரு. பாஷா ஆஃப் பாலிவுட் நான் சொல்லவே தேவையில்லை, அந்த அவரோட ஸ்டார்டம் வந்து அங்க எங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அங்கேயே வந்து இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான வரவேற்பை வந்து பெற்றிருக்குங்க. ஸோ ஸ்டார்டம், இந்த ஸ்டார்டமை பத்தி பேசும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, வாட் இஃப் இந்த கதாபாத்திரத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தா, வாய்ஸ் கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவர் வந்து இந்த முஃபாசான்ற ரோல்ல வந்து வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு அந்த முஃபாசான்ற கதாபாத்திரத்துக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தங்களோட வாய்ஸ்னால உயிர் கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமா வந்து இருந்திருக்காது. நான் வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவேங்க, தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து வாய்ஸ் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்து இந்த படம் இப்ப தெலுங்குல கிடைச்ச ரீச், அப்புறம் ஹிந்தில கிடைச்ச ரீச்சை விட தமிழ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரீச்சை வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து கொண்டு வந்திருக்கோம் நான் வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவேங்க. ஏன்னா தளபதி விஜய் உட வாய்ஸ்லயே அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா. அதுவும் இப்போ அவர் வந்து பாலிடிக்ஸ்ல வேற வந்து இருக்காங்களா, பாலிடிக்ஸ்ல வேற என்ட்ரே இருக்காங்க. ஸோ இப்போ அவர் பாலிடிக்ஸ்ல இருக்கிறதும், அப்புறம் வந்து இந்த முஃபாசான்ற இந்த படத்துல வர கதாபாத்திரத்தோட ஒரு கேரக்டரும் வந்து கிட்டத்தட்ட அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு நம்ம வந்து சொல்லலாங்க. யோசிச்சு பாருங்களேன், முஃபாசா இந்த படத்துல வந்து முஃபாசா வந்து ஒரு அநாத சிங்கம்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அது வந்து புதுசா வந்து இந்த அரசு குடும்பத்துல எந்த அரசு குடும்பம் எதையே சேர்ந்தது வந்து கிடையாது. அது புதுசா வந்து இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்குள்ள வந்து வருது. அதுக்கப்புறமா அது வந்து அதை எப்படி டிராவல் ஆகி ஒரு அரசர் ஆட்சி அந்த சிங்கம் அப்படின்றது தான் இந்த முஃபாசான்ற ஒரு படத்தோட வந்து கதை. நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி தளபதி அவர்களும் வந்து இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாலிடிக்ஸ்லாம் வந்து இல்லை, இப்பதான் புதுசா பாலிடிக்ஸ்ல இருந்து வராங்க. அதே மாதிரி இங்க தாக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்க அந்த படத்துல வந்து பார்த்திருப்பீங்க. அது வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரச வாரிசுன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க வாரிசும் வந்து இருக்காங்க. சோ அதனால தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த வாய்ஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு வந்து அவர் இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட்டுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆயிருக்கும்னு வந்து யோசிச்சு பாருங்களேன். அதையும் தாண்டி வந்து நம்ம ஃபேன்ஸ் இதை எப்படி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் போட்டு பட்டையை கிளப்பியிருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தளபதி வாய்ஸ் அந்த ஏற்கனவே 2019 வந்த லைன் கிங் படத்துல இருக்கிற அந்த முஃபாசாக்கே, அந்த முஃபாசா வச்சு நிறைய தடவை தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நான் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எடிட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் இந்த இதுக்கெல்லாம் மட்டும் வாய்ஸ் கொடுத்திருந்தாருன்னா வேற லெவலா இருந்திருக்கோங்க. கண்டிப்பா ஒரு பயங்கர ஒரு மிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். டிஸ்னி கண்டிப்பா வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணிருக்கலாம். அதுக்குன்னு நான் வந்து இப்போ வந்து தமிழ்ல வாய்ஸ் கொடுத்தவங்க யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலங்க. அவங்களும் ஒரு நல்ல ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டார்டம் வைஸ் நம்ம பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் கொடுத்திருந்தா நிஜமா ஒரு மேட்ச் ஆயிருக்கும், வேற லெவலா வந்து இருந்திருக்கோங்க. இது கண்டிப்பா ஒரு மிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்னி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஏதாவது படம் வந்துச்சுன்னா தளபதி அப்ரோச் பண்ணுவாங்களா? அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் வந்து பாலிடிக்ஸ்குள்ள போனாலும் இந்த மாதிரி வாய்ஸ் ஏதாவது கொடுத்து அவர் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலுக்குள்ள இருந்தா பயங்கரமா இருக்கும் நான் வந்து நினைக்கிறேங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல வந்து உங்களை வந்து நான் வந்து பாக்குறேன். தேங்க்யூ.